அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுக்காக இறைவன் வைத்திருக்கிற திட்டங்கள் மிக பெரியவை, மிக உயர்ந்தவை. நிச்சயமாக இதுவே இறைவனுடைய திருவிழா. அவர் எங்களை படைத்த பொழுது, தொடக்க நூலில் நாங்கள் பார்ப்பதைப் போல் அவர் எங்களை படைத்த பொழுது தன்னுடைய உருவிலே, தன்னுடைய சாயலாக, தன்னுடைய பாவனையாக, தன்னை போலவே, அவருடைய இமேஜிலும் ஒரு லைக்னஸ்லையும் அவரை போலவே படைத்த அந்த ஆண்டவர், கடவுள் எப்படி இருப்பார் அதே போல் எங்களையும் படைத்த அந்த ஆண்டவர், அற்புதமான தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்ட ஆண்டவர், அவரை போல் அவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிய ஆண்டவர் எங்களை படைத்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த ஏமாற்று வித்தை எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகளுக்கும், நோய்களுக்கும், பொருளாதார பிரச்சனைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமானது ஒன்றே ஒன்று மட்டுமே, அது சாத்தான் மட்டுமே. என்பது சகோதர சகோதரிகளே, இதை நாங்கள் முதல்ல சரியாக புரிந்து கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளுக்கு காரணம் இறைவன் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளுக்கு முற்றும் முழுதுமாக காரணம் சாத்தான் மட்டுமே. எப்படியான சகோதர சகோதரிகளே, இறைவன் வைத்திருக்கிற அந்த நல்ல திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். அவர் இந்த உலகிற்கு வந்து அந்த அற்புதமான அந்த உறவை சரி செய்தார். ஆண்டவர் பாடுகள் பட்டு, அந்த இரத்தம் சிந்தி, அந்த விலையை கொடுத்து எங்களை வந்து மீட்டு கொண்டார் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நடந்த அந்த ஏமாற்று வித்தையிலிருந்து மனிதர்களை விடுவிக்க இறைவனுடைய மகன் மனிதனாக பிறக்க வேண்டியிருந்தது. பிரியமான சகோதரர்களை, தொடக்க நூலில் நாங்கள் பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் அந்த பாவம் செய்த பிறகு அவர்கள் ஒழித்து கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய உண்மையான நிலை, அந்த இறை நிலை வந்து அவர்களை விட்டு சென்று விட்டது. இப்பொழுது அவர்கள் வந்து அந்த இறை தன்மையில் இருந்து விலகி விட்டார்கள். அந்த வேளையில் வந்து ஆண்டவராகிய கடவுள் கேட்கிற அந்த முதலாவது கேள்வி, வேதாகமத்தில் காண்கிற முதலாவது கேள்வி, மகனே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை ஏவாளையும் பார்த்து, மனிதர்களை பார்த்து இறைவன் கேட்கிற கேள்வி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீ எங்கே இருக்கிறாய்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவருடைய உண்மையான தன்மையிலிருந்து விலகி சென்ற மனிதனை பார்த்து, ஏன் இவ்விதமாக நீ விலகி கொண்டாய் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் கேட்கிறார். இன்றைக்கும் அதே கேள்வி ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே நீ எங்கே இருக்கிறாய்? ஏனென்று சொன்னால் என்னுடைய மகனை அனுப்பி வாழ்வை தருவதற்காக அவர் பாடுகள் பட்டு, கடவுளுடைய மகன் பாடுகளை பட்டு வாழ்வை தந்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னும் அந்த வாழ்வின் பங்காளிகளாக நாங்கள் இல்லாமல், நாங்கள் இன்னும் தோற்று போனவர்களாகவே எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்னும் நாங்கள் சரியான முறையில் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையை புரிந்து கொள்ளல, தந்தையினுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. என்ன சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அன்பை நாங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளல. அவருடைய விருப்பம் என்னவென்று சொன்னார், இது இறைவனுடைய பூரணமான விருப்பம். அவருடைய பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் நிம்மதியிலும் என்னாலும் வாழ்வது. ஆகவே முதலாவதாக உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற அந்த நல்ல திட்டம் என்னவென்று சொல்லி மனதில் நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதம் என்னவென்று சொல்லி, அவர் உங்களை படைத்த பொழுது அவருக்கு இருந்த திட்டம் ஒரு அற்புதமான ஒரு திட்டம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஒரு திட்டம். அவருக்கு விருப்பம் அல்ல, இறைவனுக்கு விருப்பம் அல்ல நீங்கள் வந்து வறுமையில் வாழ்வது, கடனில் வாழ்வது அல்ல இறைவனுடைய விருப்பம். அவருடைய ஒரே விருப்பம் நீங்கள் நிறைவிலே வாழ்வது, மகிழ்ச்சியிலே வாழ்வது. நண்பந்த சகோதர சகோதரிகளே, அந்த நிறைவிலும் மகிழ்ச்சியிலும் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வேண்டியது என்ன என்று சொல்லி நீங்கள் எப்பொழுதும் நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி கூறுங்கள். ஆண்டவர் அவருடைய முழுமையில் அதை எங்களுக்கு தந்து விட்டார் என்று சொல்லி, அந்த முழுமையான அவருடைய பிரசன்னத்தில் இது எங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று சொல்லி என்னாலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். அந்த நன்றி கூறி அந்த உணர்வோடு எங்களை சுற்றி இருக்கிற அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைப்பதற்காக நாங்கள் நன்றி கூறி மன்றாட இல்லை என்று சொல்லி கேட்பது அல்ல.
எங்களுடைய குறைகளை எடுத்து சொல்வதல்ல, மாறாக இறைவனுடைய நல்ல திட்டத்தில் அவருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்காக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இதை ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்துக்காக மன்றாடும் பொழுது அது கிடைத்து விட்டது என்று சொல்லி நீங்கள் நன்றி கூற தொடங்குங்கள். பகைமை உணர்வை விட்டுவிடுங்கள். தீயவனை கடிந்து கொள்ளுங்கள். இந்த வேளையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெருகி வர தொடங்கும். பிரியமான சகோதரர், இது ஒரு 30 நாளைக்கு தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகுவதை நீங்களே காண்பீர்கள். நீங்கள் விரும்பி கேட்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், நீங்கள் எதை கேட்டாலும், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு தருவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எதை கேட்டாலும். ஆகவே நாங்கள் வேண்டியது, நாங்கள் விரும்புவது, நாங்கள் விரும்பி எதிர்பார்த்திருக்கிற அந்த நல்ல திட்டங்களை அதை எங்களை கண்களில் கொண்டு வந்து, மனதில் கொண்டு வந்து, அதை நாங்கள் உணர்ந்து அதை நாங்கள் வாழ தொடங்குவோம். இது வழியில் நீங்கள் கேட்கலாம், எப்படி அது எங்களுக்கு தெரியலையே, எங்களுக்கு இல்லையே, நாங்கள் இருக்கிறதெல்லாம் பிரச்சனையும் கடனும் தொல்லையுமாகவெல்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் இதை உணர்ந்து கொள்வது? அதில் தான் எங்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கலே. நாங்கள் கண்களை மூடி நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளணும். எப்படியாக ஒரு விடயம் எங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை நாங்கள் அனுபவிக்க முதல் அது எங்களை சுற்றி அது இருக்குது. எங்களை சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக எங்களை நாங்கள் டியூன் பண்ணிக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதங்கள் இந்த வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் பெருகி செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன், பிரார்த்திக்கிறேன். கடவுளுக்கு நன்றி கூறுங்கள், தொடர்ச்சியாக நன்றி கூறுங்கள். நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி நன்றி கூறுங்கள். அது கிடைத்து விட்டது என்று சொல்லி தொடர்ச்சியாக நன்றி கூறி, அது கிடைத்து விட்டது என்று சொல்லி மனதில் நீங்கள் நினைத்து 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 அதை உணர்ந்து அதை நீங்கள் மனதில் வாழ தொடங்க திடீரென்று ஒரு நாள் வரும். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய கைகளில் இருக்கும். உங்களுக்கு வேண்டிய அந்த பணம் உங்களுடைய கைகளில் இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னத்தை விரும்பி கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவதற்காக அந்த தந்தை காத்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரின் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.